செல்லப்பையன். ஃபேமிலிக்கு முதல் பேரங்கனால தாத்தா பாட்டி பெரியம்மா எல்லாத்துக்கும் பேரன், செல்லப்பேரன். பெருசாகி ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது நல்லா அவன் வயசில் அண்ணன் பொண்ணு ஒன்று இருக்குது ஆர்த்தின்னு. 2 பேரும் எங்காலும் போயிட்டு வந்தோம். பஸ்ஸில் எல்லாம் கோயம்புத்தூர்லாம் கூட்டிகிட்டு போனால் இவனை சமாளிக்கிறதே முடியாது. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா பஸ்ஸே ரணகலம் பண்ணுவாங்க. ஆர்ப்பாட்டம் சும்மா ஆட்டவாட்டமாக இருக்குது. அப்போ அப்படியே வந்து பள்ளிக்கூடம் வந்தாங்க. மேலே பெருசாக அப்புறம் பைக்கில் எல்லாம் வரும்போது எங்களோட வரும்போது முன்னால் வண்டியில் வச்சு பைக் ஓட்டத்துக்கு கையில் கொடுப்பேன். ரொம்ப ஆனந்தம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி மெட்ரிக்கில் எல்கேஜிலேருந்து படித்தாங்க. 5th வரையிலும் முடிச்சுட்டு 6th 7th நந்தகிரின்ட்டு ஒரு ரெசிடென்சி ஸ்கூல். அது நல்லாயிருக்கும், ஒரு அந்த அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும். அங்கே இருந்தாங்க. அந்த 1 வருஷம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஃபஸ்ட்டு ஹாஸ்டல். அவனுக்கு நல்லா அவனுக்கு தகுந்த மாமனார் மாமியா நல்லா குடும்ப மனைவி நல்லா அமைஞ்சிருக்குன்னு நாங்கள் ஒரு நம்புகிறோம். மாப்பிள்ளை அப்படின்னு எடுத்தா அவனுக்கு பெரியம்மா வீட்டு மாப்பிள்ளை, பெரியம்மா வீட்டு அக்கா. அதே மாதிரி வேலைன்னு வந்துட்டா அவங்க வேலையை முழுசா செய்ய வரைக்கும் சலிப்படையாம செஞ்சுட்டே இருக்கும். தேவையில்லாத வேலையை செய்யறதுக்கே யோசிச்சுட்டே இருப்பாப்ல. அவங்க நல்ல பையனா நல்ல பிள்ளையா வளர்த்திக்கிறோம். அதே மாதிரி அவங்க பசங்க பிள்ளைகளையும் நாங்கள் நல்ல பசங்களாக வளர்த்து கொடுப்போம். அவங்க மாமனார் இதே மாதிரி பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். கல்யாணத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு, நம்ம பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தீவிரமாக இருந்தோம். ஏன்னா அந்தந்த காலகட்டத்தில் குழந்தைக்கு நம்ம செய்ய வேண்டியது செய்யணும். அடுத்து லைஃப் செட்டில் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மேரேஜ் தான் முக்கியம். அதில் லைஃப் பார்ட்னர் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு மாப்பிள்ளை பொறுத்த வரையில் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர். அவங்க 2 பேருமே இணைஞ்சதான் மாப்பிள்ளையும் வந்து குறை சொல்ல முடியாது. நம்ம இதுவரைக்கும் பழகிறவங்க இனிமேல் லைஃப்ல அவங்க 2 பேரும் ஒன்றா நிறைய இல்லை. நான் எதிர்பார்த்துமா இருக்கேன். நமக்கு வந்து ஒரு பையன் அதை வந்து இந்த கல்யாண ஏற்பாட்டு வகையில் ஒரு திருப்தி. இனிமேல் அவங்க வந்து
அவங்க சந்தோஷம், எங்க சந்தோஷம். இது ஆரம்பம், இவ கோடை வெப்பம் தீர்க்க போகும் கார்காலம். இதயம் துடிக்க ஒரு கணம் மறுக்கும், இரகத்தின் நாடும் கொஞ்சம் நின்றாடும், ஏதோ புதிய அனுபவம் பிறக்கும். கை கிட்டாத பூவும் மணக்கும். மறக்குமா நெஞ்சோ அடடா இவன் யாரோ, மறக்குமா நெஞ்சா? நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேனை தந்தா என்ன ஆகும்?